விழுப்புரம் அருகே உயிருடன் இருந்த நபரை இறந்துவிட்டதாக நினைத்து புதைப்பதற்கு குழி தோண்டிவிட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் உடலை வைக்க முயன்றபோது கண்விழித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை அரியலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். 10 நாட்களாக சிகிச்சை அளித்தும் முன்னேற்றம் ஏற்படாததால் அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இவரை எவ்வளவு நீங்க வச்சிருந்தாலும் காமெண்ட் பண்ண முடியாது. நீங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வைங்க, ஆனா இருந்தாலும் அது காமெண்ட் பண்ண முடியாது. இதனையடுத்து வீட்டுக்கு செல்வதற்கு முன் பிரகாஷ் இறந்து விடுவார் என நினைத்து மருத்துவமனையில் இருந்த சகோதரிகளின் கணவர்கள் ஊரில் இருந்த உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதன் பேரில் உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்த நிலையில் சுடுகாட்டில் உடலை புதைக்க குழி தோண்டி தயார்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆம்புலன்ஸில் ஊருக்கு கொண்டு வரப்பட்ட பிரகாஷை இறக்கிய போது அவர் கண்விழித்து கை கால்களை அசைத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக தோகைப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதித்த பின்பு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக காணை காவல்துறையினர் விசாரித்த போது மருத்துவமனையில் இறந்து விடுவார் என்று கூறியதை நம்பி இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை செய்ய சொன்னது தெரியவந்தது. இப்போ உடம்பு சரியில்லை, பெட்ல வச்சிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, திரும்ப இப்ப அதை செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நேத்து மதியம் எங்களுக்கு சொன்னாங்க. இப்ப பார் உயிரோட வராங்க. காலைல 8 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, இது அனைத்தும் செஞ்சுட்டாங்க. இப்படி கூட நடக்குமா என்று பேசியபடி உறவினர்கள் கலைந்து சென்றனர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 23 பேர் உயிரிழந்தனர். ஹமாஸ் அமைப்பினர் குடியிருப்பு பகுதிகளில் மறைந்திருப்பதாக கூறி இஸ்ரேல் ராணுவம் காசா குடியிருப்பு பகுதிகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது.